வடநாட்டிலிருந்து மாற்றலாகி அப்போதுதான் அந்த அலுவலகத்தில் சேர்ந்திருந்தான் ரகுநந்தன். அன்று காலையில் வந்து இறங்கி ஒரு லாட்ஜில் பெட்டி படுக்கையை போட்டுவிட்டு குளித்ததும் அலுவலகம் வந்து விட்டான். டியூட்டியில் கையெழுத்து போட்டதும், யார் இங்க தியாகராஜன்? நம்ம கேஷியர், இன்னைக்கு லீவு, அவங்க அப்பாரு திதி, அதனால ஏன் அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை தெரியாது. என்னோட இன்டார்சி ஆஃபீஸில் தியாகராஜனுக்கு லெட்டர் தந்து அனுப்பியிருக்கார் ஒருத்தர். அப்படியா? ஆஃபீஸில் வீட்டு விலாசம் வாங்கிட்டு சாயங்காலம் போய் பாருங்க. சரி. தன் வேலைகள் என்னவென்பதை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். புதியவனாக இருந்ததால் ரகுநந்தனிடம் யாரும் அவ்வளவாக ஒட்டவில்லை. 3 மணிக்கே பர்மிஷன் வாங்கி கொண்டு கொஞ்சம் இனிப்பு பல வகைகளோடு ரகு புறப்பட்டான் தியாகராஜன் வீட்டுக்கு. போகும் நேரம் ரகு பற்றி கொஞ்சம் சொல்லிவிடலாம். 35 வயதை எட்டிவிட்ட ரகுவுக்கு இன்னமும் கல்யாணமாகவில்லை. அதில் ரகுவுக்கு நாட்டமில்லை. அப்பா இறந்து விட்டார். அம்மா அண்ணன் குடும்பத்துடன், சொல்லிக் கொள்ளும்படி யாரும் இல்லை. 4000க்கு மேல் சம்பளம். அதில் அம்மாவுக்கு 500 ரூபாய் அனுப்பிவிட்டு மெஸ்ஸுக்கு 1000 ரூபாயும் தந்துவிட்டால் வாடகை, சோப் இத்தியாதி செலவுகள் அதிகபட்சம் 500, மீதி 2000 சேமிப்பு. இட்டார்சி என்ற வடநாட்டு ஊரில் 10 வருடங்களாக இருந்துவிட்டு சமீபத்தில் ஆவடியில் உள்ள டேங்க் ஃபேக்டரிக்கு மாற்றல் வந்தது. வந்ததும் குவார்ட்டர்ஸ் கிடைக்காது. இட்டார்சியில் உள்ள குப்தா என்பவர் தியாகராஜனுக்கு கடிதம் தந்துவிட்டார். தியாகு வீட்டு வாசலில் வந்து நின்று விட்டான் ரகுநந்தன். கதவை தட்டினான். யாருன்னு பார் ரேகா. கதவு திறந்தது. திறந்தவள் ஒரு பெண். 14-15 வயது இருக்கலாம். மிஸ்டர் தியாகராஜன். டாடி, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. தியாகு வேட்டியும் திறந்த உடம்புமாக எழுந்து வந்தான். ஐ எம் ரகுநந்தன். புதுசா உங்க செக்ஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. மிஸ்டர் குப்தா இந்த லெட்டரை உங்ககிட்ட தர சொன்னார். உட்காருங்க சார். ரேகா, என் ஷர்ட்டை எடுத்துட்டு வாடா. அது வந்தது. மாட்டிக்கொண்டே கடிதத்தை பிரித்தான் தியாகு. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. டியர் தியாகு, இந்த கடிதம் கொண்டு வரும் ரகுநந்தன் எனக்கு நெருங்கின நண்பன், மிகவும் நல்லவன். அங்கு வருகிறான். அவனுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் எனக்கு செய்வதாக நினைத்து செய். அவன் தனி மனிதம், யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டான். தொடர்ந்து குடும்ப நலம் விசாரித்து கடிதம் நீண்டது. மடித்தான் தியாகு. சிரித்தான் ரகுநந்தனை பார்த்து. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரியுமாவா? நான் தஞ்சாவூர்காரன் சார். படிச்சதெல்லாம் மாயவரத்துல காவேரி தண்ணி குடிச்சு வளர்ந்த உடம்பு. நளினி, தியாகுவின் மனைவி வெளியே வந்தாள். இவர்தான் ரகுநந்தன், நம்ம குப்தா அனுப்பி இருக்கார். மாற்றலாகி எங்க செக்ஷனுக்கு வந்திருக்கார். உங்க ஊர்க்காரர். வணக்கம். இன்னைக்கு அப்பா திதி, அதான் வரல. உங்க குடும்பமெல்லாம்? அம்மா அண்ணன் வீட்டில் இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கல. பண்ணிக்கிறதா உத்தேசம் இல்லை. வந்ததே இன்னைக்கு தான். லாட்ஜ் ரூம் போட்டு ஆஃபீஸ் வந்தேன். அப்படியா? இங்கே பேச்சுலர் ஷேரிங் அக்கமடேஷன் உண்டா? தனி ரூமா இருந்தாலும் வாடகை தந்துடுறேன். தெரியல, விசாரிக்கணும். ஒன்று செய்யுங்க. சொல்லுங்க தியாகு. பெட்டி படுக்கையை எடுத்துட்டு நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. மாடியில் ஒரு ரூம் இருக்கு எனக்கு. அதை நீங்க உபயோகப்படுத்திக்கங்க. அப்புறமா வீடு தேடிக்கலாம். உங்களுக்கு தொந்தரவா? எனக்கு என்ன கஷ்டம்? நண்பருக்கு இந்த உதவியை கூட செய்யலனா எப்படி? காஃபி கொண்டு வந்தாள் நளினி. அதை பருகிவிட்டு எழுந்தான் ரகு. எங்க போறீங்க? ராத்திரி சாப்பிட்டுட்டு போகலாம். ஐயோ சார், நான் நத்திங் டூயிங். குப்தா அனுப்பியிருக்கார். சாப்பிடாம அனுப்பக்கூடாது உங்களை. எல்லாம் திதி சமையல். நளினி, அவருக்கு தனியா செய். சரிங்க. என்ன வயசு ரகு உங்களுக்கு? 35. என்னை விட ஒரு வயசு இளையவர். ஆனா உங்களை பார்த்தா 30 கூட மதிக்க முடியல. அந்த பக்கமாக வந்த நளினி, உடம்ப ஸ்லிம்மா வச்சிருக்கார். உங்களுக்கு சதை போட்டு தொப்பையும் விழுந்தாச்சு. யோகா பண்ண சொல்லி நான் கெஞ்சுறேன். சோம்பேறித்தனம் கேட்டா தானே. எங்க ரகு நேரம் இருக்கு? காலையில 4:30க்கு எழுந்து 1/2 மணி நேரம் செய்யுங்க தியாகு. அப்புறம் 1/2 மணி நேரம் ஜாக்கிங். சாப்பாட்டுல கொஞ்சம் கட்டுப்பாடு. குறைக்க முடியாத உடம்ப. அவரால் நாக்க அடக்க முடியாது. அப்பளம் இல்லைன்னா ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டார். லீவு நாள்ல பஜ்ஜி, உருளைக்கிழங்கு போண்டா இது மாதிரி வேணும். நெய் இல்லாம முடியாது. எப்படி குறையும் உடம்பு? என்னடி நீ விருந்தாளி முன்னால மானத்தை வாங்குற? நளினி சிரித்தபடி உள்ளே போனாள். ரேகா, இங்க வாடா. தியாகுவின் மகள் வந்து உட்கார்ந்தது. என்னம்மா படிக்கிற? 9th அங்கிள். எந்த ஸ்கூல்? இங்க பக்கத்துல தான், இம்மாக்குலேட். என் ஒரே மகள். உங்க மிஸ்ஸஸ் வேலைக்கு போறாங்களா? இல்ல, அவளும் படிச்சவதான்.
போகவும் விருப்பம்தான், கிடைக்கல. கிடைச்சப்ப போக முடியாத சந்தர்ப்பம். ஏதோ புடவை வியாபாரம், பெயிண்டிங், அது இதுன்னு கொஞ்சம் சம்பாதிக்கிறா. என்ன வந்தாதான் நிறையுது இந்த காலத்துல. ஒரு வகையில உங்க பாடு தேவல. நான் கூட கல்யாணம் செஞ்சுக்காம இருந்திருக்கலாம். இரவு 7:30க்கு சாப்பாடு ரெடியாகி விட்டது. உள்ளே இருமல் சப்தம் கேட்டது. யாரது உள்ள? எங்க அம்மா. உடம்பு சரியில்லையா? வயசு 68, நிறைய கோளாறுகள், திடீர்னு கொஞ்சம் வேலை, இன்னைக்கு போய் படுத்துட்டாங்க. அப்படியா? 6 மாசம் இங்க, 6 மாசம் என் தம்பி வீட்லன்னு இருப்பாங்க. ஓஹோ, சாப்பிட கூட்டிட்டு வாங்க அவரை. கை கழுவி விட்டு உட்கார்ந்தான் ரகு. மணத்தக்காளி வற்றல் குழம்பு, சௌச்சௌ கூட்டு, பீர்க்கங்காய் துவையல், கீரை மசியல் என்று அமர்க்கலப்படுத்தி இருந்தாள் நளினி. ஒரு பிடி பிடித்து விட்டான் ரகுநந்தன். சமையல் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? உங்க வீட்டுக்காரர் உடம்பு எப்படி பலூனாட்டம் ஊதி போச்சுன்னு இப்ப புரியுதுங்க. நான் இங்க தங்கணுமான்னு யோசனை வருது. ஏன்? அப்புறம் சாப்பாட்டை தவிர வேற ஞாபகமே இருக்காது எனக்கு. ரேகா பேசாமல் அவன் பேசுவதை பார்த்து வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள். ஏமா சிரிக்கிற? நீங்க அழகா பேசுறீங்க அங்கிள். உங்க வீட்ல பிளாஸ்க் இருக்கா தியாகு? இருக்கே. எதுக்கு ரகு? அந்த மிளகு ரசத்தை அது நிறைய ஊத்தி கொடுங்க. அங்கிள், நீங்க தங்கி இருக்கிற லாட்ஜில டாய்லெட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க. அவன் குபீரென சிரிக்க நேரம் 8ஐ தாண்டி விட்டது. நான் புறப்படுறேன் தியாகு. சரி ரகு, நாளைக்கு உங்க பொருட்களோட வந்துருங்க. நிறைய இருக்கா? 4-5 ஐட்டம் தான். வீடு தேட தொடங்கிடுங்க இப்பவே. அவனை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தான் தியாகு. அம்மா மெல்ல பாத்ரூம் போய்விட்டு வந்தாள். தியாகு, யாரது? குப்தானி என் நண்பர் கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கார். பேரு ரகுநந்தன். நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். தனி மனுஷன். வீடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு தீர்மானிச்சு வர சொல்லிட்டேன். ஏன் வீடு உடனே கிடைக்காதா? முனைஞ்சு தேடுனா 1 வாரத்துல புடிச்சிடலாம். அது வரைக்கும் அந்த ரகு லாட்ஜ்லயே இருந்தா குறைஞ்சு போயிருமா? அம்மா, என்ன சொல்ற நீ? உன் வயசுக்காரனாவன்? ஆமா, எனக்கு அவ இங்க தங்குறது பிடிக்கல தியாகு. கொஞ்ச வயசுக்காரி நளினி. ரேகா இப்பதான் வயசுக்கு வந்திருக்கு. அவ யாரோ எவரோ முன்ன புண்ண தெரியாத ஒரு ஆம்பளைய வீட்டுல நிரந்தரமா வச்சுக்கிறது சரியில்லப்பா. வீடு கிடைக்கிற வரைக்கும் தானேம்மா. சரி, எதுவானா என்ன? காலம் கெட்டு கிடக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. அப்புறம் ஓ இஷ்டம். அம்மா மெலிதான கொட்டாவியை விட்டபடி உள்ளே போய்விட்டாள். ரேகா தன் அறைக்கு படிக்க போய்விட தியாகுவும் படுக்கையில் வந்து உட்கார்ந்தான். நளினி வந்து விட்டாள். அத்தைக்கு பிடிக்கலையா ரகுநந்தன? ஏன் நளினி, தற்காலிகமா தங்க வச்ச என்ன தப்பு? ஒரு தப்பு இல்லைங்க. பார்க்கவும் பழகவும் கண்ணியமா இருக்கார். பேச்சுலர்னா மோசம்னு ஒரு அபிப்பிராயத்தை சில பேர் உண்டாக்கி வச்சிருக்காங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. எல்லாரும் அலைஞ்ச கேசா இங்க. அத்தை அந்த கால மனுஷி. பரந்த மனசை எதிர்பார்க்க முடியாது. நீங்க கவலைப்பட வேண்டாம். மாடி ரூம நான் நாளைக்கே ரெடி பண்ணிடுறேன். பாத்ரூம் டாய்லெட் போகணும்னா கீழே தான் வரணும் அவருக்கு. வரட்டும், தற்காலிக ஏற்பாடு தானே. தனி ரூமெல்லாம் இங்க கிடைக்காது. சின்னதா குறைஞ்ச வாடகையில ஒரு வீடு தான் பார்த்து பிடிக்கணும். புரோக்கர் கிட்ட சொல்றேன் நாளைக்கே. சரி படுங்க, விளக்கு அணைச்சிட்டு போறேன். நீ எங்க போற? உங்க அப்பா திதி முடிஞ்சிருக்கு இன்னைக்கு. ஒரு நாளாவது சுத்தமா இருக்க முயற்சி பண்ணுங்க. போய்விட்டாள். ரகு அரை நாள் லீவு போட்டுவிட்டு லாட்ஜில் தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு மாலை 4:30க்கே தியாகு வீட்டிற்கு வந்து விட்டான். தியாகுவும் பர்மிஷனில் வந்திருந்தான். என்னங்க, அத்தைக்கு இதோட 4 தடவை பேதி ஆயாச்சு. ஒரு வாட்டி வாந்தியே எடுத்தாங்க. அதற்குள் உள்ளே வாந்தி எடுக்கும் சப்தம் கேட்டது. இது 2வது வாட்டி. வாந்தியும் பேதியும் ஒன்னா வரக்கூடாது நளினி. நான் டாக்டரை பாக்குறேன். என்னடா கஷ்ட காலம் இது. தியாகு தன் பெரிய உடம்பை தூக்கி கொண்டு மூச்சிறைக்க வெளியே ஓட நளினி உள்ளே போனாள். மாமியார் நின்ற இடத்திலேயே மலம் கழித்திருந்தாள். கண்கள் செருகி கொண்டு வந்தது. அழத் தொடங்கினாள். இருங்க, நான் கிளீன் பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம், கட்டில்ல உட்காருங்க. ரகு வெளியே நின்று தவித்தான். டாக்ஸியில் டாக்டரை அழைத்து வந்தான் தியாகு. அவர் பரிசோதிக்கும் போதே அம்மா வாந்தி எடுத்தாள். அட்மிட் பண்ணிடுங்க தியாகு. டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு. உடம்புல வாட்டர் குறையக்கூடாது. ட்ரிப்ஸ் ஏத்தணும் சீக்கிரம். தியாகு பிடிக்க ரகு வந்து ஒரு கை கொடுத்தான். எல்லோரும் டாக்ஸியில் ஏற அது ஓடத் தொடங்கியது. டீலக்ஸ் ரூம் தான் இருந்தது மருத்துவமனையில். ஒரு நாளைக்கு 400 ரூபாய் வாடகை. என்ன செய்ய முடியும்? அதையே எடுத்துக்கொண்டான் தியாகு. ஒரு ஊசி போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றி அம்மா படுக்க வைக்கப்பட்டாள். தியாகு நளினி இருவரும் வெளிப்பட்டார்கள். ரகு அருகில் வந்தான். சாரி,
நான் கால் வச்ச நேரமே சரியில்லை. என்ன நீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சேராத பொருள் வயிற்றுல தங்கி இருக்கும். வயசானா இதெல்லாம் வர்றது தானே. நீ இரு நளினி, நான் ரகுவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். உங்க 2 பேருக்கும் ராத்திரி சாப்பாடு? பிரெட்டு தான். வேண்டாம் தியாகு, நீங்க இருங்க. நான் போய் இவங்களுக்கு ஹோட்டல்ல ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வர்றேன். அப்புறமா நீங்களும் நானும் சாப்பிட்டுட்டு ரேகாவுக்கு வாங்கிட்டு போகலாம். தியாகு பர்ஸை திறக்க ரகு தடுத்தான். என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிறேன். அவன் போய்விட்டான். திரும்பவும் டாக்டர் வந்தார். அதற்குள் படுக்கையில் ஓரிரு முறை போய்விட்டாள் அம்மா. ஆயா வந்து சுத்தம் செய்தாள். அம்மாவுக்கு நினைவு கூட தவறிவிட்டது. டாக்டர், பயப்பட ஒன்றும் இல்லை தியாகு, குறைஞ்சிடும். 4 நாள் இங்கே இருக்கட்டும். அப்புறமா நிலைமையை பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மருந்துகளை வாங்கிட்டு வந்துடுங்க. தியாகு வாங்கி கொண்டு கீழே இருந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்தான். பர்ஸில் 60 ரூபாயும் சில்லறையுமே இருந்தது. இந்த மருந்துகள் எவ்வளோ ஆகும்? அவன் பார்த்துவிட்டு 230 ரூபாய் ஆகும் சார். வந்து வாங்கிக்கிறேன். மேலே வந்தான். மருந்து இல்லையா கடையில? மருந்து இருக்கு நளினி, பணம் தான் இல்ல. வீட்ல ஏதாவது வச்சிருக்கியா? எப்படிங்க இருக்கும்? இன்னைக்கு தேதி 23. உங்க சம்பளம் வந்து 4-5 நாள் ஆனாலே வீட்ல பணம் இருக்கிறது இல்லையே. சரிம்மா, ஏதாவது உருட்டி புரட்டி மருந்துகளை வாங்கி ஆகணுமே. 4-5 நாள் கழிச்சு அம்மா டிஸ்சார்ஜ் ஆகும்போது பணம் கட்டணும். எவ்வளோங்க ஆகும்? நிச்சயமா 3000க்கு குறைய போறதில்ல. ஐயோ, என்ன ஐயோ, கட்டித்தானே ஆகணும். சரிங்க, என் நகையெல்லாம் அடமானத்துல 1 வருஷமா வட்டியும் கட்டல. நீங்க PF லோன் போட்டாச்சு. இப்போ உடனடியா என்ன செய்வோம்? அதான் எனக்கும் புரியல. நாளைக்கு விடிஞ்சதும் ஆபீஸ்ல போய் கடன் கேட்கணும். 10 ரூபா வட்டின்னு பவித்ரன் கடன் கொடுப்பான், வாங்கணும். ஐயோ, வட்டியே ஆளை முழுங்கிடுமே. த பாரு, நடுத்தர குடும்பத்துல பிறந்துட்டா ஒவ்வொரு நாளும் நரகம்தான். இப்ப அம்மா முக்கியம். டாக்டர் கிட்ட சொல்லி அந்த மெடிக்கல் ஷாப்ல தர சொல்றேன். பில்லுல சேர்த்துக்கட்டும். உள்ளே நுழைந்தான் ரகுநந்தன். இருவரும் சட்டென சிரித்தார்கள். இந்தாங்க, பூரி கிழங்கும் ரவா தோசையும் போதுமா? தாராளம், நீங்க 2 பேரும் புறப்படுங்க. நர்ஸ் உள்ளே வந்தாள். மருந்து வாங்கிட்டு வந்தாச்சா? இல்ல சிஸ்டர், நான் டாக்டரை பார்க்கணும் இப்பவே. அவர் ஒரு ஆபரேஷன்ல இருக்கார். இன்னும் 2 மணி நேரத்துக்கு பார்க்க முடியாது. மருந்துகளை வாங்கிட்டு வாங்க, ஊசி போடணும் உடனடியா. பிரிஸ்கிரிப்ஷனை கொடுங்க தியாகு, நான் வாங்கிட்டு வர்றேன். தந்தான் தியாகு. பர்ஸை உருவினான். இருக்கட்டும், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ரகு வெளியேற, ஏன் பர்ஸை வெளியே எடுத்தீங்க? நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு புதுசா வந்தவங்க கிட்ட சொல்லணுமா நளினி? வேண்டாங்க, நீங்க பர்ஸை உருவினதும் பணத்தை வாங்கிட்டு போகலாம்னு அவர் நின்னு இருந்தா மானம் போயிருக்காது. நளினி, நம்மள மாதிரி உள்ளவங்களை நாசமாக்குறதே இந்த பாசாங்கு தான். கையில பணம் இல்லைங்கிறது என்ன கேவலம். கஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும். ரகு மருந்துகளோடு வந்து விட்டான். சரி, நாங்க புறப்படுறோம் நளினி, ஜாக்கிரதையா பாத்துக்கோ அம்மாவை. காலையில சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க இங்க வந்த பின்னாலதான் நான் வீட்டுக்கு வந்து குளிச்சு சமைக்கணும். சரி. இருவரும் புறப்பட்டார்கள். வீடு சேர இரவு 9 ஆகிவிட்டது. ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு ரேகாவுக்கும் வாங்கி கொண்டு எல்லாம் ரகுவின் செலவுதான். உங்களுக்கு எக்கச்சக்க செலவு ரகு. இருக்கட்டும், தப்பு இல்ல. ஆபீஸ்ல எனக்கு லீவு சொல்லிடுங்க. காலையில ஆஸ்பத்திரி போயிட்டு அப்படியே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். தியாகு, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரு யோசனை சொல்லலாமா? என்ன ரகு? இப்ப அம்மா முக்கியம். ஆஸ்பத்திரியை விட்டு நீங்க வரக்கூடாது. பணம் என்கிட்ட இருக்கு, அப்புறமா கணக்கு பார்த்துக்கலாம். நீங்க அதுக்காக அலைய வேண்டாம். ரகு ப்ளீஸ், இதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எல்லாம் சரியா போகும். மாடி அறையை அவனுக்காக தயாரித்திருந்தாள் நளினி. வெகு நேர்த்தியாக இருந்தது. பாத்ரூம் டாய்லெட்டுக்கு மட்டும் கீழே வர வேண்டும். மற்றபடி நல்ல காற்றோட்டமான இடம். சீக்கிரமே அலாரம் வைத்துவிட்டு தியாகு படுத்து விட்டான். ரகுவுக்கு தான் உறக்கம் வரவில்லை. புதிய இடம், புது நட்புகள். ஓ, மாலை 4 மணியிலிருந்து எத்தனை பரபரப்பு. குடும்பம் என்றால் இதுதானா? திடீரென திருப்பங்கள், எதிர்பாராத குதூகலம், உடனே கலவரம், தவிப்பு, ஆற்றாமை, கோபம். ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்பம் வேண்டும். நீயும் கல்யாணம் செய்து கொள். உனக்கும் மனைவி, மக்கள், குடும்பம் எல்லாம் வரும். வேண்டாம், கல்யாணம் செய்து கொள்ள தோன்றவில்லை. வீட்டு சாப்பாடு கிடைக்கும். வினயமான மனைவி கிடைப்பாளா? கண் முன்னால் கல்யாணமானவர்கள் பல பேர் நிம்மதியை இழப்பது தெரிகிறது. தெரிந்தும் அந்த படுகுழியில் ஏன் விழ வேண்டும்? நளினி போன்ற நல்ல பெண் கிடைத்தால்
எங்கே தேடுவது நளினிகளை? மாலையில் ஓட்டலில் டிஃபன் வாங்கி கொண்டு வரும்போது அவர்கள் பேசியது எல்லாம் காதில் விழ மறைந்து நின்றான் ரகுநந்தன். 10 ரூபாய் வட்டி சங்கதி உட்பட எல்லாம் கேட்டான். பாவம் தியாகு, என் போன்ற சம்பளக்காரன், எனக்கு பிடித்தமே இல்லாமல் 4000 சொச்சம் வருகிறது. தியாகுவுக்கு பிடித்தம் போனால் கையில் 3000 கூட தேராது. வீடு மட்டும் சொந்த வீடு. நிச்சயமாக தியாகு கட்டி இருக்க வழியில்லை. கேட்க வேண்டும். இந்த நிலையில் வீட்டு செலவு, குழந்தை படிப்பு, வயதானவர்களுக்கு வைத்தியம், எப்படி பணம் போதுமானதாக இருக்கும்? திடீரென்று 4000 ரூபாய் செலவென்றால் நடுத்தர குடும்பம் தாங்குமா? லோன் எடுத்தால் பிடித்தம், தவிர அடமான நகைகளுக்கு வட்டி. அப்படியும் அன்றாட சந்தோஷங்களை இவர்கள் விட்டு வைப்பதும் இல்லை. ருசியாக இருந்தது. வெகு நேரம் கழித்து உறங்கி போனான். கண் விழித்த போது மணி 7:30. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். ஓ, ஃபேக்டரிக்கு நேரமாகிவிட்டது. தடதடவென கீழே வந்தான். யூனிஃபார்ம் போட்ட ரேகா புத்தகங்களை பையில் அடுக்கி கொண்டிருக்க, அப்பா போயாச்சா ரேகா? 6 மணிக்கே போயிட்டார் அங்கிள். உனக்கு என்ன சாப்பாடு? பிரெட். இப்பவும் பிரெட், மத்தியானமும் அதுதான், தொட்டுக்கு ஜாம். நான் நல்லா தூங்கி போயிட்டேன். யோகா கட்டு இன்னைக்கு. எங்க பாத்ரூம்? பின்னால. அம்மா இல்லாததால வெந்நீர் போடல. நான் குளிக்கவே இல்லை. நீங்களும் மூஞ்சி கழுவிட்டு வந்துருங்க அங்கிள். ஆமா, குளிக்க நேரம் இல்ல. 15 நிமிடங்களில் அவன் தயாராக ரேகா காத்து கொண்டிருந்தது. வீட்டை பூட்டி சாவிய பக்கத்து வீட்டுல தந்துருங்க அங்கிள். எனக்கு நேரமாச்சு. பாய். அவனும் ஷூவை மாட்டிக்கொண்டான். நளினி உள்ளே நுழைந்தாள். புறப்பட்டாச்சா? பிரெட் சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, நான் தூங்கி போயிட்டேன். யாரும் எழுப்பல. வெளியில பாத்துக்கிறேன். எப்படி இருக்காங்க அம்மா? தேவல, அப்புறமா பேதியாகல. ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு. நான் வர்றேன். சாயங்காலம் பேசிக்கலாம். ஒரு நிமிஷம், இதோ வர்றேன். மேலே வந்தான். பணத்துடன் திரும்பி, இதுல 1000 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கங்க, நான் வர்றேன். பணத்தை அவளிடம் தந்துவிட்டு வாசலில் இறங்கி ஓடினான். 4 முழு நாட்கள் போனது. அம்மா சுத்தமாக தெளிந்து விட்டாள். எழுந்து உட்கார்ந்தாள். வரதனுக்கு லெட்டர் போட்டியா தியாகு? எதுக்குமா? என்னடா இது, ஆச்சு போச்சுன்னு கிடந்திருக்கேனா? அவனும் எனக்கு ஒரு புள்ள, தெரிய வேண்டாமா? உனக்கு ஒன்றும் இல்லை, நீ குணமாயாச்சுமா. வரதேன் உஷா 2 பேரும் வேலைக்கு போறவங்க. ஏன் டென்ஷன் படுத்தணும்? பணத்துக்கு என்ன செஞ்ச? எவ்வளோ செலவாச்சு? கிட்டத்தட்ட 4000. பில் இப்பதான் கட்டிட்டு வந்தா நளினி. அம்மா அடி, பகல் கொல்ல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா? சும்மா இருமா, நீ குணமாகணும். ஆயாச்சு, சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ரகு உள்ளே வந்தான். எப்படிமா இருக்கீங்க? தேவல. பாவம் தியாகு நடுங்கி போயிட்டார். எனக்கு ஒண்ணுன்னா அவன் ஆடி போயிடுவான். நளினி வெளியே போக ரகு பின்தொடர்ந்தான். அம்மா பார்த்து கொண்டே இருந்தாள். இவன் நம்ம வீட்டில தான் இருக்கானா? ஆமாம்மா. வேற இடம் பாரு தியாகு. அம்மா சும்மா இரு, அதுக்கா இப்ப அவசரம்? ரகு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியாச்சு. எதுக்கு? உனக்கு தான். என்கிட்ட ஏது பணம்? கடன் வாங்கினாலும் எப்படி அடைப்பேனா? நகையும் அடமானத்துல. நான் வாய் விட்டு கேட்காம புரிஞ்சு செஞ்ச முதல் மனுஷன். எப்படி திருப்ப போற? தெரியல, அப்புறமா யோசிக்கலாம். வரதனுக்கு எழுது, இல்லைன்னா நான் எழுதுறேன். நளினி உள்ளே வந்தாள். வேண்டாம். ஏன்? எனக்கு செய்யற பொறுப்பு அவனுக்கும் உண்டு. கண்டவங்க கிட்ட பணம் வாங்குறத விட வரதன் கிட்ட வாங்குறது கேவலமா? இவரும் பிள்ளை தானே, செய்யக்கூடாதான்னு உஷா நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கணுமா அத்த? சரி, செய்யறவங்க சுளீர்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், அதுக்காக கோபப்படலாமா? நளினி ஏதோ பேச முயல தியாகு பார்வையால் அடக்கினான். நீ படுமா, என்ன வேணும்னு நான் பாத்துக்கிறேன். நர்ஸ் உள்ளே வர இருவரும் வெளிப்பட்டார்கள். ரகு எங்க? நாளைக்கு நம்ம ரேகாவுக்கு பர்த்டேன்னு பேச்சுவாக்குல தெரிஞ்சிட்டு இருக்கார். ஏதாவது வாங்கணும்னு போயிருக்கார். பர்த்டேன்னு நீ சொன்னியா? எனக்கே ஞாபகம் இல்லைங்க. ரேகா சொல்லி இருப்பா. குழந்தைக்கு புது ட்ரெஸ் கூட வாங்கல இந்த வாட்டி. இதுக்கே முழி பிதுங்குது. எங்க போறது புது ட்ரெஸ்ஸுக்கு? உங்க தம்பிக்கு எழுத போறீங்களா? யோசிக்கிறேன். எழுத வேண்டாம். உங்க தம்பி நல்லவர் தான். ஆனா உஷா விஷம் கக்குவா. அவ சம்பாத்தியம் இல்லைனா வாழ முடியாது உங்க தம்பியால. அதனால அவ பேச்சை இவர் கேட்டாகணும். சரிம்மா, 5000 ரூபாய் வரைக்கும் ரகு செலவு பண்ணியாச்சு. எப்படி திருப்பி கொடுக்க போறோம்? தெரியலங்க. ஆனா இப்ப வை பணத்தைன்னு ரகு நிச்சயமா கேட்க மாட்டார். ஏதாவது செய்யலாம். நமக்கும் மூச்சு விட அவகாசம் வேண்டாமா? நர்ஸ் வெளிப்பட்டாள். பில் கட்டியாச்சா? ஆச்சு சிஸ்டர், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ரகு வரட்டும் நளினி. அவர் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னார். அவருக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். சரி வா.
அரை மணி நேரத்தில் டாக்ஸி கொண்டு வரப்பட்டது. நளினியின் கையில் நந்தன் மொத்தமாக தந்து விட்டதால் பணம் தாராளமாக இருந்தது. அம்மா ஏற்றப்பட்டால் வீடு சேர்ந்து படுக்க வைத்த பின் சமையலை கவனிக்க போனாள் நளினி. ரேகா உள்ளே வந்தது. அம்மா, என்ன ரேகா? நாளைக்கு எனக்கு பர்த்டே, கொஞ்சம் சாக்லேட்டாவது ஸ்கூலுக்கு கொண்டு போக முடியுமா? இரு வர்றேன், உங்க அப்பா இங்க வர சொல்லு. தியாகு வந்தான். 50 ரூபாய் தர்றேன், சாக்லேட் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க. ஸ்கூல்ல குழந்தை வெறும் கையோட போய் நின்னா அசிங்கம். ரேகா, ரகு அங்கிள் கிட்ட உனக்கு பர்த்டேன்னு சொன்னியா நீ? நான் சொல்லலம்மா. என் முதல் பிறந்தநாள் போட்டோ ஆல்பம் பார்த்துட்டு இருந்தார். அதுல எழுதியிருந்த தேதிய அவர் தான் கவனிச்சார். கேக் வெட்டுவியான்னு கேட்டார். தியாகு பணத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. ரகுதான். ரேகா, இங்க வாமா. அங்கிருந்தே குரல் கொடுத்தான். என்ன அங்கிள்? அருகில் வர, இந்த பைகளை கொண்டு போய் உள்ளவை. அவள் வாங்கி கொண்டாள். ஒரு பெரிய வட்ட வடிவ பார்சலை சுமந்தபடி ரகு உள்ளே வந்தான். என்ன அங்கிள் இது? கேக்கு, நாளைக்கு நீ வெட்டுறதுக்கு. பிரித்தான். பிரம்மாண்டமாக இருந்தது. நடுவே சர்க்கரையும் கிரீமும் கலந்து ஹாப்பி பர்த்டே ரேகா என்று எழுதப்பட்டிருந்தது. 3 கிலோ கேக் போதுமா? என்ன ரகு இதெல்லாம்? ஜஸ்ட் ஒரு சந்தோஷம்தான். குழந்தைங்க மனசுல இதெல்லாம் ஒரு ஏக்கம் தானே. இங்க வாடா கண்ணு. வந்தாள். உன் வயச சொல்லி உத்தேசமா சுடிதார் வாங்கினேன். அளவு சரியா இல்லைன்னா மாத்திக்கலாம். பிடிச்சிருக்கா பாரு. பிரித்தாள் ரேகா. வெல்வெட் சிகப்பில் நீலப்பூக்கள் சிதற அங்கங்கே ஜமிக்கி வேலைப்பாடுகளுடன் அபாரமாக இருந்தது. இந்தா 1 கிலோ சாக்லேட் உன் ஸ்கூலுக்கு தர. நளினி அவன் எதிரே வந்து நின்றாள். இதுக்கெல்லாம் 1000க்கு மேல செலவாச்சா? ரகு பேசாமல் சிரித்தான். நோ ரகு, இது ரொம்ப அதிகம். நடுத்தர குடும்பத்துல ஒரு பிறந்த நாளுக்காக இத்தனை செலவு செய்யறது குற்றமும் கூட. முன்பின் தெரியாத அந்நிய மனுஷன் படியேறி வந்தப்ப முகம் சுளிக்காம சாப்பாடு போட்டு எங்க வீட்டுல தங்கிக்கோன்னு சொல்ல எத்தனை பேரால முடியும்? நாங்க போட்டது வெறும் சாப்பாடு ரகு. இல்ல தியாகு, அது மனசு. அந்த மனசை தேடித்தான் நான் அலையிறேன். ஹோட்டல்ல இதை விட அதிக ஐட்டங்கள் போட்டு அசத்தலாம். ரேகா குழந்தை, நாளைக்கு அவ பர்த்டே, சந்தோஷமா கொண்டாடட்டும். காசும் கணக்கும் வட்டியும் நம்மள மாதிரி சம்பாதிக்கிறவங்க பட வேண்டிய கவலை. குழந்தைக்கு அது அவசியம் இல்ல. ட்ரெஸ் பிடிச்சிருக்காடா? இப்படி ஒரு ட்ரெஸ் நான் போட்டதே இல்ல அங்கிள். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சாயங்காலம் கேக் வெட்டு, ஓகே? ரேகா அவனை சட்டென கட்டி பிடித்து கன்னத்தில் முத்தமிட ரகுவே அசந்து போனான். 1 வாரமாச்சு, வீடே அகப்படல நளினி. புரோக்கர் கிட்டையும் சொல்லியாச்சு. என்னங்க? சொல்லு. நந்தனுக்கு வீடு தேடத்தான் வேணுமா? ஏன் அப்படி கேக்குற? இங்க வசதியாத்தான் இருக்கார். எதுக்காக வெளியில ஒரு வீட்டை தேடணும்? அப்புறம் சாப்பாட்டு பிரச்சனை வரும். நளினி, ஆமாங்க, நல்ல மனிதர். இந்த வீட்ல ஒருத்தரா பழகிட்டு வர்றார். அவரால நமக்கு என்ன கஷ்டம்? இருந்துட்டு போகட்டுமே. அது நல்லா இருக்குமா நளினி? தீர்மானிக்க வேண்டியது நீங்களும் நானும் தானே. உங்களுக்கு ரகு இங்க தங்குறதுல ஆட்சேபனை இருக்கா? நிச்சயமா இல்ல. எனக்கும் இல்ல. அப்புறம் என்ன? அம்மா, அத்தை வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. அவரை கண்டாலே அத்தைக்கு பிடிக்கிறது இல்ல. அவர் என்ன துரோகம் செஞ்சார்? ரேகாவோட பர்த்டேய அவர் கொண்டாடினதுல அத்தைக்கு சரியான கோபம். என்ன தப்பு? நம்ம வீட்டு குழந்தையோட மனச நம்மளை விட அவர் அதிகமா புரிஞ்சிட்டு இருக்கார். அதுக்கு இல்ல நளினி, அம்மாவும் இந்த வீட்டுல முக்கியம்தான். அவங்களுக்கு பிடிக்காத ஒன்ன செய்யலாமா? என்ன பேச விடுவீங்களா? சொல்லு. அவங்க படுத்து எழுந்த விவரத்தை உங்க தம்பிக்கு எழுத சொன்னாங்க இல்லையா? எழுதுனீங்களா? நீங்க லெட்டர் போட்டு 1 வாரமாச்சு. ஒரு பதில் கூட உங்க தம்பியால அனுப்ப முடியல. அவர் தான் மலைய புரட்டுவார்னு உங்க அம்மா நம்புறாங்க. லெட்டர் தவறி இருக்கலாம் ஒருவேளை. நிறுத்துங்க. நம்மள மாதிரி மனிதர்களுக்கு இது ஒரு சாக்கு. ஆச்சு போச்சுன்னா தபால்கார மேல பழிய தூக்கி போட்டுருவோம். சரி விடுங்க. உங்க தம்பி பத்தி இப்ப என்ன பேச்சு? அந்த நேரத்துல 10 ரூபாய் வட்டிக்கு பவித்ரன் கிட்ட நீங்க 5000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தா நாளைக்கு வரப்போற சம்பளத்துல 500 ரூபாய் வட்டி கட்டணும். மொத்த பணத்தையும் வைப்பான். எங்க போறது? ஆமா, எதையும் எதிர்பாராம உதவுன நந்தன் தெய்வம் மாதிரி. பணத்தை பத்தி அவர் பேசினாரா? உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் புரியாது. நல்ல மனிதர் அவர். இங்கேயே இருந்தா என்ன தப்பு? பேசவில்லை தியாகு. த பாருங்க, இத்தனை பேசுறாங்களே உங்க அம்மா. அவங்க கழுத்துல கையில தங்கம் இல்ல. அவசரத்துக்கு உதவக்கூடாதா கலட்டி தந்து? அவங்க சிகிச்சைக்கு அவங்களையே இப்படி கேக்குறது நளினி? கேட்டாலும் தரமாட்டாங்க உங்க அம்மா. த பாருங்க, உங்க மனுஷங்க யாராலும் உங்களுக்கு சல்லி காசுக்கு உபயோகம் இல்லை. அப்படி இருக்க ஆலோசனை சொல்ல மட்டும் அவங்க எதுக்கு? தியாகு மௌனமாக இருந்தான்.
நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்ததும் ரகு கிட்ட விவரத்தை சொல்லிடுங்க. சரிம்மா, நிரந்தரமா தங்கறதா இருந்தா வாடகைன்னு ஏதாவது தருவேன்னு ரகு சொன்னா, அதை நான் பேசிக்கிறேன். சரி. மறுநாள் காலை ரகு சீக்கிரமே புறப்பட்டு போய்விட்டான். தியாகு, அம்மா அழைத்தாள். என்னம்மா? எதிர் வீட்டு கிரிஜா நேரு நகர்ல ஏதோ ஒரு வீடு இருக்கிறதா சொன்னா, விசாரிக்க சொல்லு நளினிய. நளினி வந்தாள். அது வேண்டாம், நேரு நகர் ரொம்ப தூரம், பஸ் பிடிக்கவே இங்க வரணும் ரகுவுக்கு. வரட்டுமே, ஆம்பளை தானே. வேண்டாம், நான் வேற ஏற்பாடு பண்றேன். பாரு தியாகு, அவன் இங்கேயே இருந்தா ஊர் ஒரு மாதிரி பேசும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நளினி பேசவில்லை. நானும் கேக்குறேன், என்னதான் 2 பேருக்கும் அபிப்பிராயம்? அவன் நிரந்தரமா இங்க வீட்டுல தங்க போறானா? இருந்தா என்ன தப்பு? நளினி கேட்க, அதான பார்த்தேன், நினைச்சேனா இது நடக்கும்னு நினைச்சேன். ஒருத்தன் தாராளமா செலவு பண்ணுனா அதுக்கு உள்நோக்கம் இருக்கும். அம்மா உளராத, நந்தன் தங்கமானவன். உரசி பாத்தியாடா? நீங்க வாங்க, உங்களுக்கு ஆபீஸ்க்கு நேரமாகல. நளினி நில்லு. என்னத்த? பெத்தவன் நான் சொல்லி அவன் கேட்டுட்டா இந்த குடித்தனம் குழஞ்சு போயிராது. அப்படி நான் சொல்லலையே. அவனுக்கும் நாளைக்கு 4 மனுஷங்க வேணும். நீங்க பெத்து வச்சிருக்கிறது பெண் குழந்தை, அதுவும் உட்கார்ந்தாச்சு. இதையெல்லாம் நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிற வயசு இல்ல உங்களுக்கு. நளினி பேசவில்லை. பிடிக்காவிட்டாலும் மாமியார் பேசினால் எதிர்வார்த்தை பேச மாட்டாள். அவன் இங்க நிரந்தரமா தங்குறதா உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்தா நான் வரத வீட்டுக்கு போயிடுறேன். அம்மா. ஆமாண்டா தியாகு, மற்றவங்கள கட்டுப்படுத்த எனக்கு உரிமை இல்லை. என்னை பத்தி நான் முடிவெடுக்கலாம் இல்லையா? எனக்கு நேரமாச்சு நளினி, சாப்பாட்டை ரெடி பண்ணு. நளினி அடுக்கலைக்குள் நுழைந்து விட தியாகு குழம்பி போனான். யாரோ ஒரு புது நண்பனுக்காக அம்மா வீட்டை விட்டு போவதற்கு அனுமதிப்பதா? அம்மா பிடிவாதக்காரி, நிச்சயம் சொன்னதை செய்து காட்டுவாள். ஆனால் உதவி செய்தவன் ரகுநந்தன். ச்சே, என்ன ஒரு குழப்பம் இந்த மனித வாழ்க்கையில். தவிப்பாக இருந்தது. சம்பளம் வாங்கி கொண்டு 3 மணிக்கே வீட்டுக்கு வந்து விட்டான். மாலை 5:30க்கு இனிப்பு பொட்டலம் சகிதம் வந்து நின்றான் ரகுநந்தன். எனக்கு வீடு கிடைச்சாச்சு தியாகு. அட, எனக்கு தெரியாம யார் உங்களுக்கு வீடு ஏற்பாடு பண்ணது? நம்ம ஸ்டெனோ கிருபாசங்கர் வீட்ல ஒரு போர்ஷன் காலியா இருக்கான். அம்மா முகம் மலர்ந்தாள். நளினிக்கு பிடிக்கவில்லை. நாளைக்கு பால் காய்ச்சலாமா பாருங்க. அம்மா ஓடி போய் காலண்டர் எடுத்து வந்தாள். தசமி பிரமாதமா இருக்கு, முகூர்த்த நாள் வேற, தாராளமா குடி போகலாம். நீங்க கிருபாசங்கர் வீட்டுக்கு போக வேண்டாம் ரகு, சட்டன சொன்னான் தியாகு. ஏன் தியாகு? காரணம் இருக்கு, சொல்றேனா. வேற வீடு எப்ப கிடைக்குமோ தெரியலையே தியாகு. நீங்க வீடு தேட வேண்டாம் ரகு, இங்கேயே நிரந்தரமா தங்கிக்கலாம். நளினி முகம் மலர்ந்தாள். அம்மாவின் முகம் சுருங்கியது. நான் மூட்டை முடிச்சே கட்டிட்டேன். எப்ப என்ன வரத வீட்டுக்கு ரயில் ஏத்தி விட போற? மறுநாள் காலை சாப்பிட உட்கார்ந்த போது அம்மா ரகுநந்தனையும் வைத்துக்கொண்டு பகிரங்கமாக கேட்டாள். அத்தை, எதுக்காக நீங்க போகணும்? யார் உங்களை போக சொன்னது? நளினி கவலைப்பட்டாள். அம்மா எப்பவும் இங்க பாதி அங்க பாதி இருக்கிறது வழக்கம் தானே. நளினி விடு, கொஞ்ச நாள் போயிட்டு வரட்டும். அம்மா இதை எதிர்பார்க்கவில்லை. தியாகு, நீ மாறிட்ட. என்னை விட எல்லாரும் உனக்கு உசத்தியாயிட்டே வர்றாங்க. அம்மா இத பாரு, நாங்க யாரும் உன்னை போக சொல்லல. நீயா புறப்பட்டா என்ன செய்ய முடியும்? என் வார்த்தைகளை மதிக்காத வீட்ல நான் எப்படி இருக்க முடியும்? ரகு எழுந்தான். என்னால உங்க வீட்ல குழப்பம் வருதா தியாகு? நிச்சயமா இல்ல ரகு. ஆமாப்பா, உன்னாலதான் குழப்பம். நீ எந்த பந்தமும் இல்லாத அந்நிய மனுஷன் இந்த வீட்டுக்கு நிரந்தரமா தங்கிக்க முடியுமா? அது நல்லா தான் இருக்குமா? ரகுவின் முகம் பேயறைப்பட்டதை பார்த்து தியாகு சிவந்து போனான். ரகு, நீங்க புறப்படுங்க. தியாகு, நீ புறப்படு ரகு. தியாகு திடீரென ஒருமைக்கு தாவினான். நான் இந்த வீட்ல எப்படி தியாகு தொடர்ந்து இருக்க முடியும்டா மடையா? ஆபத்துக்கு கை கொடுத்தவனி. எங்க அம்மா கிட்ட பணம் இருக்கு, என்னால கேட்க முடியல. கேட்டாலும் கிடைக்குமான்னு சந்தேகம். என் தம்பி பதிலே போடல. ஆனா நான் கேட்காம செஞ்சவன் நீ. உன்னை விட தற்சமயம் பாசம் காட்டுற யாரும் எனக்கு இல்ல. நீ இங்கதான் இருக்க போற. இப்ப பதில் பேசாம ஆபீஸ்க்கு நடைய கட்டு. சாயங்காலம் பேசிக்கலாம், நான் பின்னால வரேன். ரகு பேச்சு எழும்பாமல் நின்றான். சட்டன புறப்பட்டு போய்விட்டான். தியாகு, ஒரு அண்ணிய முன்னால பெத்த தாய தம்பிய நீ விட்டு கொடுத்து பேசினது பிடிக்கல எனக்கு. அம்மா, நாளைக்கு நல்லதுக்கும் பொல்லதுக்கும் உறவு தான் பக்கத்துல நிக்க முடியும். இவன் இல்ல, அத அப்ப பாத்துக்கலாம். இன்னைக்கு இவன் தாராளமா செலவு பண்றான்னு சில பேருக்கு நட்பாசை. நீயும் அவங்க பேச்ச கேட்டு ஆடுற. ஏமா சுத்தி வளைச்சு பேசுற? நேரடியா நளினிய சொல்லேன்.
கை நிறைய காசு இருந்தா நீ இங்க இருப்ப, கடனும் கஷ்டமும் வந்துட்டா தம்பி வீட்டுக்கு கம்பி நீட்டுவ. உன் வழக்கமே அதுதானே. என் கடமைகளை நான் சரியா செஞ்சுட்டு தானே இருக்கேன் எல்லாருக்கும். நீ புறப்படு. அவனால நீ அவமானப்பட போற. அதுதான் நடக்கணும்னா நடக்கட்டுமா? நான் இப்பவே உன் கூட வரேன். கிடைக்கிற வண்டியில என்னை ஏத்தி விட்டுட்டு உன் தம்பிக்கு தந்தி கொடு. சரி, புறப்படு. என்னங்க? நீ விடு நளினி, நான் அரை நாள் லீவு போட்டுட்டு அம்மாவை ஏத்தி விட்டுட்டு வர்றேன். புறப்படுமா? பொண்டாட்டி பின்னால போறவனெல்லாம் பொணத்தை விட கேவலமா மதிக்கப்படுவான் ஒரு நாள். தியாகு பேச முற்பட நளினி தடுத்து விட்டாள். ஏதோ ஒரு பஸ்ஸில் இடம் கிடைக்க தியாகு அம்மாவை ஏற்றி விட்டு வந்தான். என்னங்க, ஊர்ல போய் கண்ணா பின்னான்னு பேசுவாங்களே அத்தை. பேசட்டும். எப்படி உங்களுக்கு இத்தனை ஆவேசம் வந்தது? தியாகு பேசவில்லை. ஏன் கிருபாசங்கர் வீட்டுக்கு குடித்தனம் போக வேண்டாம்னு தடுத்தீங்க? காரணம் இருக்கு. நான் தெரிஞ்சுக்க கூடாதா? இதுக்கு முன்னாலும் பேச்சலர்களை தங்க வச்சிருக்கான் கிருபாசங்கர். அதனால அவன் மனைவி சரியில்லை. சரியில்லைனா ஒரு மாதிரி செக்ஸ் மேனியாக்னு சிலர் சொல்றாங்க. மனநோயாளின்னு மழுப்புறாங்க அவனுக்கு நெருக்கமானவங்க. ஆனா அங்க போன பேச்சலர்களை ஒரு மாதிரி சபலம் ஓட்டி மனைவி மூலமா கிருபாசங்கர் பணம் கறக்கிறதா பரவலா பேச்சு இருக்கு. அவனா வள விரிச்சுதான் நம்ம ரகுநந்தனை பிடிச்சிருக்கான். ரகு காதுல இந்த வதந்திகள் விழலையா? ரகுவுக்கு ஆபீஸ்ல நண்பர்கள் குறைச்சல். வேலை முடிஞ்சிட்டா புத்தகம் படிக்கிறத தவிர யார் கூடவும் பேச மாட்டான் ரகு. மேலிடத்துக்கு கூட ரகுவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால தான் கிருபா வீட்டுல தங்க வேண்டாம்னு தடுத்தீங்களா? ஆமா, தெரிஞ்சும் நம்ம நண்பன் நமக்கு உதவுனவன் குழியில விழறத அனுமதிக்கலாமா? சாயங்காலம் வந்தா அவர்கிட்ட இதை சொல்லிடுங்க. இந்த விவரம் நந்தனுக்கு இனி அவசியம் இல்ல. நான் ஆபீஸ் புறப்படட்டா? சூடா ஒரு காஃபி போடு. என்னங்க, இந்த மாசம் பட்ஜெட் எப்படி? நீதான குடும்ப தலைவி, போடு. பயங்கரமா உதைக்குது. நீ திருப்பி உத. 2 பேருமா சேர்ந்து ராத்திரி பட்ஜெட் போடலாம். கண்ணடித்தான். இன்னும் 4 வருஷம் போகட்டும். எதுக்கு? நீயும் கண்ணடிக்க போறியா? அவளது கன்னத்தை கிள்ளி விட்டு வாசலை நோக்கி நடந்தான். மாலை ரகுநந்தன் தாமதமாகத்தான் வந்தான். 8 மணிக்கு சாப்பாடு முடிந்ததும், தியாகு வாங்க. நீங்களும் தான் நளினி. த பார் ரகு, உன்னை நான் டா போட்டே பேசியாச்சு. இன்னமும் ஒட்டாம நின்னா எப்படி? பதில் மரியாதை செய். சரிடா. ஆட சண்டாளா. நளினியையும் ஒரு மேலேயே கூப்பிடு ரகு. சரி, என்ன விஷயம்? நீயும் உட்காரு நளினி. என்னால உங்க அம்மா இங்கிருந்து போனது கொடுமை. அதனால நீயும் போறதா முடிவு பண்ணிட்டியா? இல்ல தியாகு, எனக்கு மனசு இல்லையே. ரொம்ப நல்லது. அப்புறம் நான் இங்க தங்குறேன். நளினி கையால 3 வேளையும் சாப்பிட போறேன். எல்லாம் சும்மாவா? புரியல. ஒரு ஜீவன் அதிகமானா செலவு கூடாது. சரி, அதனால தாயும் புள்ளையும் ஆனாலும் வாயு வயிறும் வேறதான். நான் இங்க பேயிங் கெஸ்டா. எவ்வளவு தரப்போறீங்க மாசம்? நளினி நேரடியாக கேட்டுவிட்டாள். நளினி, இருங்க, நீங்க சொல்லுங்க ரகு. எவ்வளவு தரப்போறீங்க மாசம்? ரூமுக்கு 400, சாப்பாட்டுக்கு 600. சரியா? சாரி, விலைவாசி ஏறி போச்சு. கட்டுப்படியாகாது. நளினி, என்ன பேசுற நீ? நீங்க குறுக்க பேசக்கூடாது. 1000 ரூபாய் போதாது ரகு. சரி, 1500. அது கூட கஷ்டம்தான். 2000 யோசிக்கணும். உனக்கு என்னதான் வேணும்? சம்பளத்தை அப்படியே உன் கையில தந்துடட்டுமா? இது நல்லா இருக்கு. நளினி, ஸ்டாப் இட். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அத நான் சொல்றேன் தியாகு. என்ன? அந்நிய மனிதரா இருந்தா கணக்கு பார்த்து காசு கொடுப்பாங்க. வீட்டுல உள்ளவங்க சம்பளத்தை அப்படியே குடும்ப தலைவி கிட்ட தந்துட்டு செலவுக்கு காசு வாங்கிட்டு போவாங்க. சரிதானா நளினி? நளினியின் கண்கள் கலங்கி விட்டது. நீங்களும் எங்கள்ல ஒருத்தர்னு நான் சொல்ல வந்ததை புரிஞ்சுக்கிட்டீங்களே. ரகுநந்தன் சம்பள கவரை எடுத்து தந்தான். அம்மாவுக்கு 500 ரூபாய் அனுப்பிட்டேன். நேத்திக்கு 120 ரூபாய் செலவு. மீதி பணம் இதுல அப்படியே இருக்கு. எண்ணிப்பாரு நளினி. நந்தா, என்ன இது? இருக்கட்டும் தியாகு. பாசம், என்ன பெத்தவ, உடன்பிறப்புகள் எல்லாம் இருந்தும் இப்படி பாசத்தோட யாரும் என்ன நெருங்கல. அது இந்த வீட்டுல எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த வீட்டை விட்டு போக மனசு வரல எனக்கு. சரி, சென்டிமெண்ட்ஸ் ஓவர். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. என்ன ப்ரோக்ராம்? கேட்டபடி வந்தது ரேகா. உனக்கு எங்க போகணும்? முக்காடு போட்டிங் போகணும் அங்கிள். அங்க ஆழம் இப்ப அதிகமா இருக்கும் ரேகா. சமீபத்துல பேய் மழை பெஞ்சிருக்கு. தண்ணீர் மட்டும் அதிகரிச்சிருக்கும். உன்னை நீந்தவா கூட்டிட்டு போறோம்? போட்டிங் போறோமா? எனக்கு பயமா இருக்கு. சரி, நீ வேண்டாம். நானும் அப்பாவும் அங்கிளும் போறோம். நீ பேசாம வீட்ல இரு. போடி, எனக்கு போர் அடிக்கும்.
அப்ப ஒண்ணு செய், கட்டு சாதம் கட்டிட்டு நீ கரையில உட்காரு. நாங்க 4 ரவுண்ட் போயிட்டு வந்த பின்னால உன்னோட ஜாயின் பண்ணிக்கிறோம். பயப்பட வேண்டாம் நளினி, நீயும் வா. மோட்டார் போட் தானே? 2 இருக்கு. துடுப்பு போடுற போட்னா ஜாலி டாடி. அதுக்கு ஆள் உண்டா? ஆளும் உண்டு, நாமும் போடலாம். அது நம்ம சாய்ஸ். நான் வரல. என்னம்மா நீ வரலன்னா அப்பா வரமாட்டார். நானும் அங்குளும் மட்டும் போயிட்டு வரோம். எல்லாரும் வருவாங்க ரேகா, அதுக்குள்ள பதட்டப்பட்டா எப்படி? அவளுக்கு நினைச்சது அப்பவே நடந்தாகணும். பொண்ணா பிறந்துட்டா இந்த பிடிவாதம் கூடாது. நான் சொன்ன கேட்டாதானே, அவர் கொடுத்த சலுகை. சரிடி, இன்னொரு வீட்டுக்கு போற குழந்தை, அங்க சலுகைகளை எதிர்பார்க்க முடியுமா? வேண்டாம், நாங்கெல்லாம் அப்படியா இருக்கோம்? உங்க அம்மா இப்பவும் போடு போடுன்னு போடுறாங்களே, பதிலா சொல்றேனா? உனக்கு எங்க அம்மாவை இழுக்கணும், இல்லைன்னா தூக்கம் வராது. மம்மிக்கு பெத்தவங்க யாரும் இல்ல, இழுக்கிறதுக்கு பிறந்த வீட்டு மனுஷங்க இல்லாத காரணத்தால பாட்டிய புடிச்சு இழுக்கிறாங்க. சரிடி, போது விளக்கம், நானும் வந்து தொலைகிறேன். காலையில 6 மணிக்கு புறப்படலாம். கோல்டன் பீச் மகாபலிபுரம் பார்த்துட்டு மத்தியானம் 2 மணிக்கு முட்டுக்காடு வந்துடலாம். சாயங்காலம் 5:30 வரைக்கும் போட்டிங் அங்கிள். சரிடா, நான் டிஃபன் எல்லாம் கட்டி எடுத்துக்கணும். நடுராத்திரி எழுந்தாதான் முடியும். அதான் அப்பா கூட மாட செய்வாரே, புளியோதரை எங்க அம்மாவை விட அப்பா செஞ்சா நல்லா இருக்கும் அங்கிள். அப்பா மானத்தை வாங்கவே பிறந்த பொண்ணு ரகு. இது இல்லாதத பத்தி பேசினா உங்க அப்பாவுக்கு கோபம் வரும் ரேகா. சீண்டினாள் நளினி. ரகுநந்தன் உறக்க சிரித்தான். கண்களில் நீர் முட்டும் அளவுக்கு சிரித்தான். எத்தனை அற்புதமான குடும்பம் இது! வாழ்வின் பின்பகுதிக்கு வந்துவிட்ட பிறகா இத்தனை சந்தோஷம் எனக்கு வாய்க்க வேண்டும்? எனக்கு ஏன் கல்யாணம்? இதோ என் குடும்பம். உற்சாகத்தில் மனம் தழும்பியது ரகுநந்தனுக்கு. நள்ளிரவு எழுந்து வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டாள் நளினி. தியாகுவும் கூடவே வந்து விட்டான். என்னெல்லாம் பண்ண போற? சப்பாத்தி, சப்ஜி, தேங்காய் புளிசாதங்கள், தயிர் வடை, சிப்ஸ், கொஞ்சம் பூந்தி. கல்யாணம் தான் போ. ரகுநந்தன் வந்த பின்னால இந்த வீடே ஒரு மாதிரி கலையா இருக்கு இல்லையா? ஆமா நளினி, சம்பளத்தையே தூக்கி உன் கையில தந்துட்டான். எத்தனை நல்ல சிநேகிதன்! எப்படி மடக்கனை பாத்தீங்களா? கொள்ளக்காரி நீ, பகல் கொள்ள. அவர் காதுல விழப்போகுது. இனிமே கன்னத்திலேயே அரைஞ்சாலும் வாங்கி பாரகு. அத்தனை நெருக்கம் நம்ம கிட்ட. நீயே துரத்தினாலும் அவன் போக மாட்டான் நளினி. அவருக்கும் எல்லா சொந்தங்களும் இருக்குப்பா, ஆனா பாசம் கிடைக்கல. அது இங்க கிடைச்சப்ப விட மனசில்ல அவருக்கு. அதுதான் நிஜம். அவர் பேர்ல ஒரு கணக்கு தொடங்கி அவர் சம்பள பணத்தை அதுல போட்டுடுங்க நளினி. ஆமா, இந்த வீட்டை சேர்ந்தவர் அவர், அதனால நம்ம செலவுல தான் அவர் வாழணும். முடியுமா? குடித்தனம் நடத்துறவன் நான் சமாளிச்சுக்கிறேன். காலை 4:30க்கே ரகுநந்தன் எழுந்து விட்டான். குளித்து தயாராகி விட்டான். ரேகா தூங்குறா, கொஞ்சம் எழுப்புங்க ரகு. ரகுநந்தன் உள்ளறைக்கு வந்தான். மல்லாந்து நல்ல உறக்கத்தில் கிடந்தாள் ரேகா. 14 வயதில் வளர்ச்சியின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. போர்வை கொண்டு கழுத்து வரை மூடிய ரகு, அம்மாடி எழுந்துரு, நேரமாச்சு. நான் தூங்கணும் அங்கிள். சரி, நல்லா தூங்கு. நாங்க முட்டுக்காடு போயிட்டு வந்துடுறோம். வீட்டை பாத்துக்கோ. ஆ, துள்ளி கொண்டு எழுந்தாள் அவள். அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக்கி கொண்டாள். தூக்கிட்டு பாத்ரூம் போகணுமா? கழுத, எழுந்துரு, நேரமாச்சு. ரேகா வந்தாள். தியாகு வெளியே வர, அப்பா உன் மேல புளியோதர வாசனை, மத்தியானத்துக்குள்ள ஊசி போயிட போற. சில சமயத்துல என் பொண்ணு கடிக்க ஆரம்பிச்சா தாள முடியாம தற்கொலை செஞ்சுக்க தோணும். நீ பேயா வந்தா கூட பரோட்டா வாசனை தான் டாடி முதல்ல வரும். என்ன இது தற்கொலை பேயினா அசிங்கமா பேசிட்டு? மம்மிக்கு பயம் டாடி. முட்டுக்காட்டுல போய் முட்டிக்கு முட்டி தட்டணும் அம்மாவை. கேசட்ல நிறைய டப்பிங் படம் பாக்குறா உங்க பொண்ணு பக்கத்து வீட்ல. ஒரு வழியாக எல்லாம் பேக் செய்து கொண்டு தயாராக முதல் நாளே சொல்லி வைத்திருந்த காரை கொண்டு வந்து விட்டான் ரகுநந்தன். எதுக்கு ரகு அதிக செலவு? பஸ்ல போக கூடாதா? கூட்டத்துல கசங்கணுமே, அதான். உங்க சம்பள பணம் முழுக்க என்கிட்ட. நான் உன்னை கேட்கலையே, என் சேமிப்புல வேற பணம் இருக்க கூடாதா? சரிதான், பாஸ்புக் செக் புக் எல்லாம் நாளைக்கே என் கைக்கு வந்தாகணும். அடி பாவி, என்னை கேட்காம ஒரு வித்ராயல் கூட போடக்கூடாது. அங்கிள், நீங்க இனிமே பேய வாங்கினதும் யார் கையில தரணும் தெரியுமா? தெரியலையே. பேய வாங்கி பிசாசு கையில தானே தரணும். நான் அதைத்தானே செஞ்சிட்டு இருக்கேன் 15 வருஷமா. தியாகு சொல்ல குபீர் சிரிப்பு புறப்பட்டது. டூரிஸ்ட் காரில் 4 ஏற அது புறப்பட்டது. முன்னால் ரகுநந்தன், பின்னால் இவர்கள் மூவரும். ரகு, சொல்லு நளினி. நீங்க ஏன் கல்யாணம் செஞ்சுக்கல? குறிப்பா ஏதாவது வெறுப்புண்டா? எங்க அண்ணன் அன்னிக்கு எப்பவும் சண்டைதான். ஒரு சில நெருங்கின நண்பர்கள் வீட்ல சதா பிரச்சனை.
எல்லாமா சேர்ந்து எனக்கு கொஞ்சம் கல்யாண வாழ்க்கையில கசப்பு ஏற்பட வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டேன். எங்களை பார்த்து அந்த முடிவை மாத்திக்க கூடாதா ரகு? நீங்க விதிவிலக்கு. உங்களுக்குன்னு ஒருத்தி வேணும் ரகு. அப்பதான் இது மாதிரி ஒரு ரெட்டை வாழ் கிடைக்கும். வயசு 15, இன்னும் குறும்புத்தனம் குறைஞ்ச பாடு இல்ல. ரகு சிரித்தான். ரகு, நாங்க எப்படி இத்தனை காலம் வெற்றிகரமான தம்பதிகளா இருக்கோம் தெரியுமா? சொல்லு தியாகு. யாராவது ஒருத்தர் அடங்கி போயிடணும் ரகு. நளினி மாதிரி மனைவி கிடைக்குமா? அட இருங்க, அவ அடங்குனான்னு நீங்க நினைச்சா யார் தப்பு? அது அடங்குறது நான் இல்ல. பாவம் எங்க டாடி, பாத்ரூம் போறதுக்கு கூட அம்மா பர்மிஷன் வேணும். அடுத்த சிரிப்பு. நளினி முகம் சிவந்தாள். எங்க அம்மா முகம் சிவந்து போச்சு. சிடுமூஞ்சி கடையில இருக்கிற அழுகுன தக்காளி பழமாட்டம். கழுத அடிக்க கை ஓங்கினாள் நளினி. மகாபலிபுரம் கோல்டன் பீச் என்று கொட்டம் அடித்தார்கள். டப்பாங்குத்து பாடல்களை டேப்பில் போட்டு ரகுவும் ரேகாவும் அபிநயம் பிடித்தார்கள். அப்பாவை ஆட சொல்லு ரேகா. அவர் சும்மா உட்கார்ந்தாலே தொப்ப ஆடுதே, அவர் வேற ஆடணுமாக்கும். திரும்பவும் சிரிப்பு. 2 மணிக்கு நிகழ்ச்சி நிரலின்படி முட்டுக்காடு வந்தார்கள். சமீபத்தில் பேய் மழையால் தண்ணீர் எக்கச்சக்கமாக ஏறி இருந்தது. என்னங்க, போட்டிங் தேவைதானா? நீ சும்மா இருமா, நான் வந்ததே இதுக்குதான். எத்தனை பேர் போட்டிங் போறாங்க பாரு, சொல்லுங்கப்பா. போகலாண்டா, மோட்டர் போட்டு தானே தியாகு. ஏன் நாமே துடுப்பு போடக்கூடாதா ரகு? வேண்டாம் தியாகு, அது கொஞ்சம் ரிஸ்க். நிறைய தண்ணி இருக்கு, கொஞ்சம் பேலன்ஸ் தவறுனாலும் தடுமாறி போவோம். மோட்டர் போட்டு வேண்டாம் அங்கிள். ரேகா விரட்டினாள் நளினி. சரி, துடுப்பு போடுறவன் இருப்பான், அவன் போட்ட வாடகைக்கு எடுத்துக்கலாம். சரி வாங்க. நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. 2 ரவுண்ட் போயிட்டு வந்துருங்க. வாயே நளினி. இல்லப்பா, எனக்கு தண்ணிய பார்த்தா கலவரமா இருக்கு. நீங்க 3 பேரும் போங்க. வரும்போது 2 பேரா வருவோம். ரேகா என்ன உளற? டாடி முதுகுல ஏறிட்டு நான் வருவேன். ஏற்கனவே நான் போன கணம், உன்னை வேற தூக்கிட்டு நடக்க முடியுமா? குடும்பம்னா சுமக்கத்தான் வேணும் தியாகு. ஓ, அவளுக்கு நீ வக்காலத்தா ரகு. இனிமே பாரத்தை நீ தான் சுமக்கணும். நல்ல நண்பன் எதுக்கு பின்ன? சரிதான், சீக்கிரம் போயிட்டு வாங்க. நளினி அவசரப்படுத்தினாள். அப்பாவுக்கு உன்னை விட்டு பிரிய மனசு இல்லையா? போடி குறும்புக்காரி. மூவரும் ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு அதில் ஏற அதை செலுத்துபவன் தோணித்துறையிலிருந்து அவிழ்த்து விட்டான். அது தத்தளித்து தள்ளாடி தண்ணீருக்கு வந்ததும் இயல்பாகிவிட்டது. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. படகின் விளிம்பு வரை வந்தது. ரேகா கூச்சலிட்டாள். தன் கையில் இருந்த கேமராவால் வியூ பாயிண்டை திருத்தி படம் எடுக்க தொடங்கினான் ரகுநந்தன். அங்கிள், உங்களையும் அப்பாவையும் நான் எடுக்கிறேன். இரு, ஒரு ரவுண்ட் நான் முடிச்சிடுறேன். டாடி, நீ நல்லா பாடுவியே, பாடுப்பா. வேணாண்டா கண்ணா, அம்மா இருந்தாதான் நாக்கு எலும்பாது உனக்கு பயத்துல. இப்ப என்ன? சீ, பாவ நளினி. அம்மாவை சொன்னா அப்பாவுக்கு பொறுக்காத அங்கிள். பின்ன உங்க அம்மா மாதிரி எல்லாத்தையும் அணைச்சிட்டு அனுசரிச்சுட்டு போற பெண் இந்த பூலோகத்துல இனி பிறக்கத்தான் வேணும். எத்தனை அதிர்ஷ்டசாலினா. அவளோட வாழ்றதுக்கு இன்னும் 100 வருஷம் எனக்கு ஆயில கொடுன்னு ஆண்டவனை வேண்டிப்பேன். அப்போ உனக்கு 136 வயசா? அப்பவும் போட்டிங் வருவியா? இது மாதிரி காத்தடிச்சா பறந்து போயிருவ. அவள் படம் எடுத்தாள், பாட்டு பாடினாள். ரகுநந்தனும் பாட்டு பாடினான். சரி, இந்த ரவுண்டோட நிறுத்திக்கலாம். நளினி தனியா இருக்கா ரொம்ப நேரமா. டாடி! ரேகாவின் கூச்சல் அந்த பிரதேசத்தையே ஒரு உழுக்கு உழுக்க தியாகு முழுவதும் தண்ணீருக்குள் தலை குப்பர செல்ல ரகுநந்தன் பாய்ந்து விட்டான் நீரில். தியாகு விழுந்த இடத்தில் பாழாய் போன ஒரு சுழல் இருந்து அது அவனை இழுக்க ரகு எத்தனை போராடி பார்த்தும் தியாகுவை கடைசி வரை அதிலிருந்து மீட்கவே முடியவில்லை. இத்தனை சீக்கிரம் தியாகுவின் ஆயுள் முடியும் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ரேகா முட்டி கொண்டு அழுதாள். பைத்தியம் பிடித்தவள் போல் ஆகிவிட்டாள். சொன்னியேம்மா, நீ எத்தனை சொல்லியும் நான் கேட்கலையே. அப்பாவை கொன்ன பாவினா. தகவல் தெரிவிக்கப்பட்டு அம்மா தம்பி குடும்பம் அலறி எடுத்து ஓடி வர அந்த படுபாவி வீட்டுல கால வச்ச நேரம் பேதியில நான் போக இருந்தேன். என்ன கடந்த ஏமே என் புள்ளைய வாரிட்டு போயிட்டானே. அம்மா கதறி முட்டி கொண்டாள். நளினி அளவே இல்லை. ஒரு மாதிரி உறைந்து போயிருந்தாள். யாரிடமும் பேசவே இல்லை. தியாகு போய்விட்டார். என் தியாகு என்னை விட்டு போய்விட்டார்.
அந்த ஒரு நம்ப முடியாத துக்கம் மட்டுமே அவளை பந்தாடி கொண்டிருந்தது. வந்தவர்கள் ஒருவர் விடாமல் ரகுவை மென்று தின்று விட்டார்கள். ரகுநந்தன் எல்லா அடிகளையும் வாங்கி கொண்டான். ஆனால் அளவில்லை. அழ அவனுக்கு நேரமும் இல்லை. தன்னால் முடிந்தவரை தியாகுவை காப்பாற்ற முயற்சித்தான். அது முடியாமல் போய்விட்டது. தியாகுவின் உடல் அகப்பட்டது 4-5 மணி நேரங்களுக்கு பின்புதான். அதன் பிறகு இறுதி சடங்குகள். இதோ 16 நாள் காரியங்கள். தம்பி உட்பட வந்த அனைவரும் அளவும் வசைப்பாடவும் தான் செய்தார்களே ஒழிய தியாகுவின் சடங்குகளை நிறைவேற்ற நளினி என்ன செய்ய போகிறாள் என்று கேட்க கூட இல்லை. சகலமும் ரகுதான் ஓசைப்படாமல் செய்தான். நளினி அவனிடமும் பேசவில்லை. ஒரு மாதிரி உறைந்து போன விழிகளுடன் உட்கார்ந்திருந்தாள். 16 நாள் காரியங்கள் அன்றோடு முடிய தம்பி மனைவி தன் புருஷனை தனியாக அழைத்தாள். சொல்லு, உங்க அண்ணன் பார்த்த உத்தியோகம் அன்னைக்கு கிடைக்காதா? தெரியல. கிடைக்கும், அதான் கூடவே இருக்கானே கொலகாரன். என்ன பேசுற? காப்பாத்த முடிஞ்சிருந்தா கூட விட்டுருப்பான். ஆம்பளை இல்லாத வீட்ல அரசாங்கம் நடத்துற ஆசைதான். அபாண்டம் பேசாத. சரி, என்கிட்ட அப்புறமா சண்டை போடலாம். நாளைக்கு காலையில நம்ம புறப்படுறோம். அண்ணியும் ரேகாவும் தனியா இருக்காங்க. அவளுக்கு பிறந்த வீட்டு மனுஷங்க யாரும் இல்ல. எல்லாமே நாம தான். இப்படி விட்டுட்டு போறதுல நியாயம் இல்ல உஷா. பாருங்க, இருக்கிறவங்களை எல்லாம் இழுத்து கட்டிக்க நமக்கு என்ன கொட்டியா கிடக்கு? அப்படி பேசாத உஷா. நீங்க கிட்ட இருந்து உருகுங்க. வேணும்னா உங்க அம்மாவை விட்டுட்டு வாங்க. நம்ம 2 பேருக்கும் லீவ் இல்ல. சம்பளம் போனா யார்கிட்ட கேட்க முடியும்? தம்பி வெளியே வந்தான். அம்மா எதிர்பட்டாள். அம்மா, நாளைக்கு நாங்க 2 பேரும் கிளம்புறோம். அண்ணி ரேகாவை தனியா விட வேண்டாம். நீ இருந்துட்டு வா கொஞ்ச நாளைக்கு. அவனே போன பின்னால எனக்கு என்னடா இங்க வேலை? அம்மா, நீ சொல்றதுல நியாயமே இல்ல. பாருடா, நான் இருக்கேன். ஆனா வேற ஒரு நாய் இருக்குதே இந்த வீட்ல. இனிமே அவன் இருக்க மாட்டாமா? எனக்கு நம்பிக்கை இல்ல. அண்ணிக்கிட்ட கேட்டுடுறேன். அவதான் பேசுறதே இல்லையே, சாப்பிடுறதும் இல்ல. யாருக்கு துக்கம் இல்ல? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அதுக்காக நான் பேசாமலா இருக்கேன்? வேஷம், இப்படி வேஷம் கட்டி கட்டிதான் புருஷனை சாப்பிட்டா. அம்மா, நான் கேட்டுறேன்டா. என்னால ஒரு பிரச்சனை வர வேண்டாம் இந்த குடும்பத்துல. அம்மா உள்ளறைக்குள் வந்தாள். மூளையில் நளினி உட்கார்ந்திருந்தாள். ரேகா கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்க கதவோரம் ரகுநந்தன். நான் என் மருமக கூட கொஞ்சம் தனியா பேசணும். ரகு நகர நிமிர்ந்தாள் நளினி. 16 நாட்களுக்கு பின் இப்போதுதான் உதடுகளை பிரித்தாள். நீங்க போக வேண்டாம் ரகு. ரகுவின் முகத்தில் சின்னதாக ஒரு மலர்ச்சி. 16 நாட்களும் அவள் தன்னிடம் பேசாமல் இருந்தது. அவனுக்குள் ஒரு கவலை வந்துவிட்டது. நளினி என்னையும் வெறுத்து விட்டாளா? நான் தியாகுவை வேண்டுமென்றே காப்பாற்றாமல் விட்டுவிட்டேன் என நம்புகிறாளா? என்னிடம் நீ வைத்த நேசமெல்லாம் தியாகுவோடு போய்விட்டதா நளினி? நான் அத்தனை துரதிர்ஷ்டசாலியா? இதோ வாயை திறந்து விட்டாள். நளினி, நீ என்ன பேசுற? தியாகுவ வாரி கொடுத்துட்டு நிக்கிற. நான் உன் மாமியார். உன்கிட்ட குடும்ப விஷயம் பேசும்போது கண்டனா எதுக்கு? அத்தை, வார்த்தைகள்ல கண்ணியம் தொலைய வேண்டாம். புருஷனை தொலைச்சிட்டு எவனோ ஒருத்தனை வீட்டுல வச்சிருக்கா நளினின்னு ஊர் பேசுனா என் புள்ள இத்தனை காலம் கட்டி காத்த கௌரவம் எல்லாம் தொலைஞ்சு போகும். தேவலையா? அம்மா, அழைத்தது ரகுநந்தன். திரும்பினாள் அம்மா வெறுப்புடன். தப்பான அர்த்தம் வர்ற மாதிரி பேசாதீங்க. என்ன அவமதிச்சாலும் தப்பு இல்ல. ஆனா தியாகுவை இழந்துட்டு ரணமா கிடக்கிற நளினிக்கு இனிமே புண்ணாக உடம்புலையும் மனசுலையும் சக்தி இல்ல. ஓ, வக்காலத்தா? சரி, வந்த விஷயத்த பேசிட்டு போயிடுறேன். பாரு நளினி, உன் மச்சினே அவன் மனைவி 2 பேரும் நாளைக்கு காலையில புறப்படுறாங்க. நான் இங்க இருக்கணும் நியாயமா. ஆனா இவ இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது. முடிவை நீ சொல்லலாம். இனி நளினி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். கண்களை துடைத்து கொண்டாள். கலைந்த கூந்தலை ஒன்று சேர்த்து முடித்து கொண்டாள். அத்தை, அவர் இல்லைனாலும் அவரோட அம்மா நீங்க. அதனால அத்தைன்னு நான் அழைக்கலாம், தடையில்லை. நீங்க எப்பவும் என் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நல்லது, அவனை அனுப்பு. ஆனா உங்க பிள்ளையோட ஆசை என்ன தெரியுமா? இந்த ரகுநந்தன் வீட்டை விட்டு போக கூடாதுங்கிறது தான். அவர் இல்லைனாலும் அவரோட விருப்பத்தை புறக்கணிக்க நான் விரும்பல. அதனால ரகு இந்த வீட்டை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். இதுதான் முடிவா? ஆமா அத்தை. சரி, இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன். நீயும் உன் வயசுக்கு வந்த மகளும் துணைக்கு இவனா? சபாஸ், ஊர் சிரிக்கட்டும். செத்த பின்னாலும் சிரிப்பா சிரிக்கணும்னு என் பிள்ளை தலையில எழுதி இருக்கு. என்ன தெய்வம் சீக்கிரம் கொண்டு போயிடணும். நான் வர்றேன். பதட்டத்துடன் ரகு நளினியை நெருங்கினான். நளினி, ரகு, நானே உங்களை போக சொன்னாலும் நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இத நான் பேசல.
என் உதடுகள் மூலமா உங்க நண்பன் போடுற உத்தரவு இது. உள்ள போங்க. ரகுநந்தன் ஸ்தம்பித்து நின்றான்.